புதிய தலைமை செயலகம் கட்டட முறைகேடு புகார் தொடர்பான மேல்முறையீடு வழக்கை திரும்ப பெற அனுமதி அளித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள் என்ன? கடந்த திமுக ஆட்சி காலத்தில் சென்னை ஓமந்தூரார் அரசு தோட்டத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டப்பட்டது. இந்த புதிய தலைமைச் செயலகத்தை கட்டியதில் நடந்த முறைகேடு குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதி ஆர் ரகுபதி ஆணையத்தை கலைத்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையம் சேகரித்த ஆதாரங்களில் முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின், துரைமுருகன் தாக்கல் செய்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த மேல்முறையீட்டு வழக்கை திரும்ப பெறுவதாக அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் அதிமுக முன்னாள் எம்பி ஜெயவர்தன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தன்னை ஒரு மனுதாரராக சேர்க்க விசாரிக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மார்ச் 28ஆம் தேதி ஒரு தீர்ப்பை கூறியது. அதில் மேல்முறையீட்டு வழக்கை தொடர்ந்து நடத்தும்படி அரசுக்கு நிர்பந்தம் செய்ய முடியாது என்றும் மேல்முறையீட்டு வழக்கை திரும்ப பெற அரசுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்து, அதே நேரம் வழக்கை திரும்ப பெற அனுமதிக்க கூடாது என்ற ஜெயவர்தன் மனு மீது எந்தவித உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என தெரிவித்து தள்ளுபடி செய்து அந்த உத்தரவிட்டனர். மேலும் சட்டப்படி உரிய நிவாரணம் கேட்டு மனு செய்யலாம் என்ற ஒரு வாய்ப்பையும் அவருக்கு வழங்கியிருந்தார்கள். இந்நிலையில் தான் இந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக முன்னாள் எம்பி ஜெயவர்தன் சார்பில் வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் அனைத்து அம்சங்களையும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.